பயப்படாத. அழாதுன்னு அவளை சொல்ல கூட்டிட்டு வாங்க. சரிங்கண்ணா. நான் இருக்கேன். நோ ப்ராப்ளம். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் டேய் பார்த்துக்கிறேன். அண்ணன் கூப்பிடுற வாங்கடா. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? காதலிக்கிறோம் சார். ஆ? ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். எந்த ஊர் நீ? சத்தியமங்கலம். சத்ய பக்கத்துல காலனி சார். கரெக்டா சொல்லு. உன் ஊர் எதுமா? சத்தியமங்கலம். உங்க அப்பா பேர் என்ன? பெருமாள். ஓ, நம்ம பெருமாள் பொண்ணுடா. ஆமாண்ணே, அந்த பெருமாளோட பொண்ணுதான். நீ இப்படி எல்லாம் வெளியே வரக்கூடாதுமா. இங்க பாரு, உங்க அப்பாட்ட பேசி உன் காதல நான் சேர்த்து வைக்கிறேன். போமா போ. ஏய், பஸ் ஏத்தி விடுறா. ஹலோ அண்ணா. என்ன பெருமாள, இங்க உன் பொண்ணு எவன் கூடயோ சுத்திக்கிட்டு இருக்கா? நீ வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எக்ஸாம் இருக்குன்னு சொன்னா அதான் அனுப்புறேன். இப்போதான் அவளை இங்கிருந்து பஸ் ஏத்தி விட்ட. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அவன் கைய கால உடைக்கடா. பெருமாளு, அடிச்சா காயம் ஆறுனதும் திரும்பவும் ஆரம்பிச்சிடுவான். இல்ல வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவ பின்னால திரும்பவும் போவான். அந்த அளவுக்கு போக விடக்கூடாது பெருமாளு. 2 பேர்ல ஒரு ஆளு போனாதான் உடம்போட சேர்ந்து மனசு செத்து போயிடும். இங்க பாரு, ஆஸ்தி அந்தஸ்துல மட்டும் இல்ல நம்ம மரியாதை இருக்கிறது. நம்ம வீட்டு பொண்ணுங்க கிட்ட தான் இருக்கு. பொண்ண பத்திரமா பாத்துக்க. டேய், உங்க எல்லாருக்கும் எங்க வீட்டு பொண்ணுங்க தான் கிடைச்சதா? சொல்றா, சொல்ல. நான் யார் பொண்ணு காதலிச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏய், நிறுத்துறா. எங்கேயோ இருக்கிற மும்பைல இந்து முஸ்லீமும் அடிச்சுக்கிட்டான்னா இங்க இருக்கிற ஹிந்து முஸ்லீமும் அடிச்சுக்குவானுங்க. இதுவும் அப்படிதான்டா. நீங்க 2 பேரும் எங்கேயாவது ஓடி போனா யாரோ எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உன் மகளை எவனோ இழுத்துட்டு ஓடிட்டான்னு எங்களை தாண்டா உதவாக்குற மாதிரி பாப்பாங்க. சொல்லுடா. புதுசா போட்ட ரோட்ல வண்டி எல்லாம் நல்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கும். 2-3 விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் அங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸும் சிக்னல் பாயிண்ட்ஸும் போடுவாங்க. அப்பதான் பயத்துல ஸ்பீட குறைச்சு டிரைவர்ஸ் நிம்மதியாவும் மெதுவாகவும் போவாங்க. இதுவும் அப்படிதான்டா. எங்க பொண்ணுங்க பின்னாடி வர்ற ஒன்ன மாதிரி பசங்களை வெட்டி நறுக்கி கொன்னாதான் எங்க வீட்டு பொண்ணுங்க பின்னாடி வராம இருப்பீங்க. ஏய், வரமாட்டேங்கிற நம்பிக்கையா இல்லங்கிற தைரியமா? என் சொந்தம் எங்க இருப்பாங்க? ஒரு வாட்டி சொன்னா மாறிடுவான்னு நினைச்சேன். புரியல? அவனுக்கு சொல்லுங்க. சென்டரா இருந்தாலும் ஸ்டேட்டா இருந்தாலும் பொசிஷனா இருந்தாலும் ஆப்போசிஷனா இருந்தாலும் பவரா இருந்தாலும் திமிரா இருந்தாலும் நான் இறங்குற வரைக்கும் தான். ஒன்ஸ் ஐ ஸ்டெப் இன், ஹிஸ்டரி ரிப்பீட். அவனை தூக்கிட்டு வாங்கடா. அடிங்கடா, அடிங்கடா. சும்மா விடுடா. டேய், போத நிறுத்துங்கடா. டேய், உனக்கு எங்க வீட்டு பொண்ணுங்க வேணுமா? இப்படியே 5 நிமிஷம் மிதிச்சனா உன் உசுறு போயிடுடா. உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா? வாங்கடா. வாங்கடா. அங்க இருக்கடா. டேய், எந்திரச்சு வாடா. டேய், எங்கடா கூட்டி வாடா. என்ன இதெல்லாம்? எங்கடா? சொல்றேன் கேளுங்க. நில்லுங்க. நீ வாடா, நான் பாத்துக்கிறேன். நேத்து தனியா இருந்தவன எல்லாரும் போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்க பொண்ணை காதலிச்சு அடிக்காம இருப்பாங்களா? இன்னைக்கு அவங்கள நாங்களான்னு பாத்துறோம். கொல்லாம விட்டாங்கன்னு சந்தோஷப்படு. அவங்க ஜாதி என்ன, நம்ம ஜாதி என்ன, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானடா காதலிக்கணும். தப்ப இவங்கிட்ட வச்சுக்கிட்டு அவங்கள எதுக்கடா பேசணும்? இதையெல்லாம் உனக்கு சொன்னா இப்ப புரியாது. இவனை விட்டுரு. எதுக்குப்பா நம்ம விடணும்? அவங்களுக்கு ஓட்டு போட நம்ம வேணும். அவங்க வயல்ல கூலியா வேலை பார்க்க நம்ம வேணும். அவங்க இருந்தாலும் செத்தாலும் கொண்டாடுறதுக்கு நம்ம வேணும். அவங்க சாப்பிடுற ஒவ்வொரு பொருளும் நம்ம தொட்ட பிறகுதாப்பா அவங்களுக்கே போய் சேரும். எல்லாம் இப்படி இருக்கும்போது காதலிக்கிறதுல என்னப்பா தப்பு? எதுக்கு இப்படி போட்டு அடிக்கணும்? உனக்கு சொன்னாலாம் புரியாது. அவனை விடுறா. ஓ
பாரு கிருஷ்ணா, அவங்க கூட போராடுற தகுதி அதிகாரம் ரெண்டுமே நம்ம கிட்ட இல்ல. உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு. இப்பவாவது என் பேச்ச கேட்டு அந்த பொண்ணை மறந்துடுறா. வேணும்னா நம்ம ஆளுங்களையே ஏதாவது ஒரு பொண்ணை சொல்லு, நாங்களே முன் வந்து கட்டி வைக்கிறோம். போங்கடா, போய் அவங்கிட்ட சொல்லுங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. போங்க, போங்க போங்க. டேய் டேய் மச்சான், ஃபீல் பண்ணாதடா. டேய் மச்சான், அவங்க விட்டா ஓவரா போயிட்டு இருக்காங்கடா. அவங்கள ஏதாவது பண்ணி ஆனா ஆகணும். இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பாரா? டேய் உங்க அப்பா வராரு. கவலைப்படாத, அவனே மாறிடுவான். சரியா? சரி சரி, நீ போ. டேய், மாமா. இவன் கூட சேர்ந்து கெட்டு போகாதீங்கடா. போய் வாழ கத்துக்குங்கடா. ஒரு அப்பா இப்படியா பேசுவாரு? டேய் கிருஷ்ணா, நீ +2 பாஸ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? காலேஜ்ல சேர மாட்டியா? இவன் கூட சேர்ந்தா நீயும் எதுக்கும் உதவாம போயிடுவ. சிவா இல்லாத காலேஜ் ஒரு காலேஜா? சிவா எப்ப கெமிஸ்ட்ரியில பாஸ் ஆகுறானோ அப்பதான் நாங்க 2 பேரும் காலேஜ் போவோம். அவன் 10 முறை கெமிஸ்ட்ரி எழுதினாலும் பாஸ் பண்ண மாட்டான். நீ இந்த ஜென்மத்துக்கு காலேஜ்ல சேர மாட்ட. கூட்டிச்சு வரங்களா? மாமா பாய். இது அவர் ஒப்பீனியனா இல்ல சாபமா? ஃப்ரீயா விடு மச்சான். டேய் மாப்ள, அதெல்லாம் எதுக்குடா? அடுத்து நம்ம ப்ரோகிராம் என்னவோ அதை சொல்லு. எல்லாரும் கிட்ட வாங்கடா, என் கையை பிடிங்க. நமக்கு எவ்வளவு கவலை நமக்கு வந்தாலும், எவ்வளவு கவலை வந்தாலும், எல்லாரும் நம்மள காரி துப்புனாலும், எல்லாரும் நம்மள காரி துப்புனாலும், என்ன சொன்னாலும், என்ன சொன்னாலும், என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும், நாம காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணி போன்னு நாம காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணி போன்னு கடவுள் மேல சத்தியம் பண்றோம். அந்த கடவுளை சத்தியம் பண்றோம். சிவா, ஏய் தள்ளு. அம்மா, அத்தான்டா. என்னப்பாச்சு? ஐயோ, எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டாருமா. விடுப்பா, அடிச்சது உன் நன்மைக்காக தானே. அம்மா, இவன் அடிச்சாங்கம்மா, அதாம்மா என்னால தாங்க முடியல. இப்படி நீங்க கோவமா போய் அவங்க கிட்ட சண்டை போட்டா அவங்க விடுவாங்களா? அதுக்காக இப்படி அடி வாங்கிட்டு சும்மா கை கட்டிட்டு உட்கார சொல்றீங்களா அத்தான்? நான் சொன்னது அந்த அர்த்தத்துல இல்ல. ராமர் கூட வாலிய பின்னாடி இருந்துதா தாக்குனாரு. நீங்க என்ன பண்ணாலும் அதை சீக்கிரட்டா தான் செய்யணும்னு சொல்றேன். விடக்கூடாது, புடிங்கடா. எங்க இருக்கான்னு பாருங்கடா, விட்டுறாதீங்க. அக்கா, அக்கா, எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? போனா மாட்டிப்ப. ஏய், உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அவுட், அவுட். எப்பவுமே என்னதான் அவுட் பண்ற, அக்காவை அவுட்டே ஆக்க மாட்டேங்கிற.